வணக்கம். 2025ஆம் ஆண்டு கன்னி லக்ன ராசிகளில் பிறந்த நபர்களுக்கு அந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், முக்கியமான 3 வருட கிரகங்களான பெயர்ச்சிகள், சனி, ராகு, கேது, குருவின் பெயர்ச்சி காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்திருக்கு, அது பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், சனி அப்படிங்கிற கிரகம் இதுவரைக்கும் லக்ன ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருந்தார். இனி அடுத்து பயிற்சியாகக்கூடிய 7ஆம் இடம் என்பது கண்டக சனி காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியாகக்கூடிய இடம் 7ஆம் இடம். லக்ன ராசிக்கு 7ல் சனி இருக்கும்போது அதீத பலம் என்னும் சொல்லக்கூடிய திக்பல நிலையில் இருப்பார். ஸோ திக்பலத்தில் இருக்கக்கூடிய சனி அதிக வலிமை பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அது அமைகிறது. ஸோ சனியுடைய பாவகம் என்பது 7ஆம் இடத்தை சார்ந்து இருக்கும்போது 7ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் இடம், ராசி சொல்லக்கூடிய முதல் பாவகம், 4ஆம் இடம், இந்த 3 பாவகங்களையும் தனது பார்வையால் பார்க்கக்கூடிய நிலையை பெறுகிறார். அப்போ சனி கொடுக்கக்கூடிய பலன் என்பது 7ஆம் இடம், 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 4 பாவகங்களை தொட்டு தான் செயல்படும். ஸோ பயிற்சியாகக்கூடிய சனி கண்டக சனி காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பால் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான கூட்டு தொழில் அமைப்புகள், புதிய தொழில் அமைப்புகளை துவங்கிறது, புதிய நிறுவனங்களை துவங்கக்கூடிய விஷயங்கள், வேலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, உறவுகள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகளில் இருந்த சங்கடங்கள், அவர்கள் மேலே நீங்கள் வைத்திருந்த தவறான புரிதல்கள், இது அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துவார். இதை தாண்டி தொழில்நிலைகளில் புதிய அமைப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து மறுபரிசீலனையோடு நீங்கள் அணுக வேண்டியது முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார். இதுவரைக்கும் திருமண ரீதியான விஷயங்களில் தாமதத்தை சந்தித்து கொண்டவர்களுக்கு 7ஆம் இட கர்ம பலன் ரீதியான திருமண அமைப்பை கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் மறுபரிசீலனையோடு உங்களுக்கு சரியான பொருத்த அமைப்பை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல முக்கியமாக கவனம் செலுத்த வைக்கக்கூடிய காலகட்டம் அது. இதை தவிர்த்து சனியின் பார்வை 9ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பதியும் போது வீடு மாற்றம் என்பக்கூடிய விஷயம், இதுவரைக்கும் வீட்டில் பழுது சார்ந்த விஷயங்களுக்கு சரி செய்யணும்னு காத்து கொண்டு இருந்தவங்க, அதுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள், புதிய இடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம், இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக 2.5